ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரிச் கேர்ள் கேர்டேக்கர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோடு 4 தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய நிறைய வீடியோஸை பார்த்துட்டு பிடிச்சிருந்த பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த அனிமே பொறுத்த வரைக்கும் ஆன்கோயிங் அனிமேவாக இருக்கிறதுனால வீக்லி ஒரே ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி வெயிட் பண்ண முடியாதவங்க நம்மளுடைய சேனலில் இருக்கிற நிறைய அனிமேவை போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய போட்டுருக்கோம். ஃபினிஷ் அனிமேவும் நிறைய இருக்கு. ஸோ அதையும் பார்த்து முடிச்சவங்க டைம் இருக்கிற பட்சத்தில் வேணால் நம்மளுடைய இன்னும் மற்ற சேனல்ஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. அது எல்லாமே நம்மளுடைய சேனலுடைய ஹோம் பேஜ்ல இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. சரிங்க, நம்ம இதோட கதை கூட போலாமா? இப்போ நம்ம சுசுனே வந்து ஹீரோவை பார்த்து, பரவாயில்ல, பேசிக்கான எல்லா விதமான டெஸ்ட்லையும் வந்து நீ ஓரளவுக்கு பாஸ் பண்ணிட்டு தான் வர இப்போலாம். ரொம்பவும் நன்றி, நீங்க என்ன பாராட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்த குருவே நீங்க தானே. அதுக்கான ரீசன் என்னன்றது உனக்கே தெரியும்டா. ஏன்னா ஒரு டேபிள் மேனர்ஸ்னு ஒன்று ப்ராப்பரான விஷயம் இருக்கு. அதெல்லாம் நீ முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கணும். மட்டும்தான் நீ நம்ம மேடம் கூட போயிட்டு உட்காரும் போது ஒரு மேனஸோட நடந்துப்பேன். சரி, பொதுவாகவே எங்க வந்து நம்மளுடைய மேடம் வந்து சாப்பிடுவாங்க? அவங்க பொதுவாகவே வந்து டைனிங் ரூம்ல தான் சாப்பிடுவாங்க. மீல்ஸ் எல்லாத்தையுமே என்னது அவங்களாவே சாப்பிடுவாங்களா? ஆமா, ஒரு சர்வரா நம்ம சாப்பாடு மட்டும் எடுத்து கொடுத்து தான் போதும். இது உன்னுடைய டியூட்டியில ஒண்ணுதான். என்ன இருந்தாலும் இந்த டியூட்டியை மட்டும் மறந்துடாத. அதே மாதிரி அவங்க தலைகுனியரை வைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாத. ஒரு கேரக்டர் நீ தான் அவனை நல்லா பாத்துக்கணும். நல்லா புரிஞ்சுதேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ பாத்தப்புல போயிட்டு அவளை குளிக்க வச்சுட்டு இருக்கான். அவன் தான், என்ன மேடம் இந்த மசாஜ் பிடிச்சிருக்காரு, தலைக்கு சூப்பரா இருக்குது. சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சது, நீங்க போயிட்டு ஷவர்ல குளிக்க ஆரம்பிங்க. முக்கியமா அந்த டப்பை எடுத்துன்னு போயிடுங்க. அந்த ஒரு விஷயத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்க்க, அப்பதான் ஹீரோ யோசிச்சு பார்ப்பான் சுசுனே வந்து மிரட்டினதை. கொஞ்சம் உஷாராவே இவங்களை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரியான விஷயத்துல மட்டும். கோனகா அதுக்கப்புறம் அந்த டப்பை எடுத்துன்னு போகும்போது கால் தடிக்க அதை கீழே போட, அப்புறம் ஹீரோ சொன்ன அந்த 3 செகண்ட்ஸ் ரூலை பயன்படுத்துவான். ஆமா, இது நல்ல விஷயம் தான், ஆனா இதுக்கெல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுதான். அதுக்கப்புறம் மத்த கோனகா ஹீரோ கிட்ட கேட்பான், சரி, டீ பார்ட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட முடிஞ்ச பிறகு நீ மியாகோஜிமா கூட போயிட்டு இருந்தல, அப்ப என்னதான் பேசிட்டு இருந்தீங்க நீங்க 2 பேரும்? ஏன் இப்படி கேக்குறீங்க? டீ பார்ட்டி ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, அவ்வளவுதான், அதை பத்தி தான் பேசியிருந்தோம். உடனே பார்த்தா ஹீரோ மேல சாய்வான், என்ன பண்றீங்க? இட்ஸ் ஓகே, நீ என்னுடைய கேர்டேக்கர், மறந்துடாத, என்னை விட்டு நீ போகவே கூடாது எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அங்க மயங்கிடுவா. மேடம் என்னாச்சு உங்களுக்கு கோனகா அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டாலும் அவ எழுச்சிக்க மாட்டான். திடீர்னு ஏதோ ஃபீவர் மாதிரி அவளுக்கு வந்துட்டு இருக்கு. நல்ல வேலையா பார்த்தா நமக்கு சுசுனே வந்து உதவி பண்ணல, பெட்ல இப்போ அட்மிட் ஆயிருக்கான். சின்ன ஒரு மைல்டான ஃபீவர் தான், நீ கவலைப்படாதரா. நல்ல வேலை சுசுனே மாஸ்டர், நீங்க பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் சொல்லனா நான் இந்த மாதிரியான விஷயத்துல உஷாராவே இருந்திருக்க மாட்டேன். அவங்களுக்கு உடம்புல எப்ப வேணாலும் எந்த மாற்றம் நடக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. நீ கொஞ்சம் க்ளோஸ் அப்ல இருந்து வாட்ச் பண்ண சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி இது தெரியும்? அதான் எனக்கு புரியல. இது ரெகுலரா நடக்கிற விஷயம் தான்டா. ரெகுலரா நடக்கிற விஷயமா? ஆமா, அவ டெய்லியும் பண்ணக்கூடிய விஷயத்தினால அவளுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினை பொறுத்து தான் அவளுடைய உடம்பு அளவுல அவளுக்கு சின்னதா பாதிப்பு இந்த மாதிரி ஏற்பட எப்பவுமே. ஏன்னா இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான முக்கியமான பொறுப்பையும் அவங்களும் இந்த வயசுல இருந்தே சுயமா பார்த்தே ஆகணும். அதனாலதான் அவங்களுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அந்த மன அழுத்தத்தினால கூட இந்த மாதிரி அப்பப்போ நடக்கும். இதே நீங்க என்கிட்ட இதை சொல்லவே இல்லை முன்னாடியே. இல்ல இந்த ஃபீவரை பொறுத்த வரைக்கும் 3 இல்லைன்னா 2 நாளைக்கு அது வரைக்கும் தான் இந்த ஃபீவர் அவங்களுக்குள்ள இருக்கும். இது அப்பப்போ வருதுன்னு சொல்றேன்ல, அதனால இந்த முறை இது வந்ததுனால தான் இப்போ உனக்கு தெரியப்படுத்துறேன். அதனால நீ பெரிய அளவுல நீ கவலைப்படாத, அவங்க குணமாயிடுவாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு மன அழுத்தத்தினால அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. இதனால அவங்களுடைய ஸ்கூல் லைஃபும் சரி, நார்மல் லைஃபும் பெரிய லெவல பாதிப்பு ஆகுமே. இதெல்லாம் நீங்க பெரிய லெவல கவனிச்சு இது ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணணும் இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, இது எப்பவுமே நடக்கிற விஷயம். இடத்தை பொறுத்து நீ நடந்துக்கோ. தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் மூக்க நுழைக்காது. அவ்வளவுதான் உனக்கு. உன்னுடைய வேலை கேர்டேக்கரா அவங்கள பாத்துக்கிறது மட்டும்தான். கோனகா ஃபேமிலி இவங்க தனியால இந்த இடத்துல பாத்துட்டு இருக்காங்க, தெரியுமா உனக்கு? அதை புரிஞ்சுதான் நீ நடந்துக்கணும். அவங்க எல்லாத்தையும் அவங்களாவே சுயமா கத்துக்கிட்டு இந்த ஃபேமிலியோட பெரிய பொறுப்பே அவங்க கிட்ட அடங்கியிருக்கு. இந்த ஒரு நிலைமையில இதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் இவங்களால ஸ்கூலுக்கு எப்பவுமே போக முடியாது, புரிஞ்சுக்கும். அப்ப நானு நீ மட்டும் போ, பிரச்சனை இல்லை, நான் இவங்களை பாத்துக்கிறேன். நீ இல்லாதப்போ நீ கிளாஸ் ஸ்கிப் பண்ணா உன்னுடைய ஃபியூச்சருக்கு பெரிய பாதிப்பு வரும். அதனால நீ போய் படி. உன்னை விட அவங்க திறமையான ஆள் தான். இதை கேட்ட ஹீரோ அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வந்தா அவனுடைய நண்பங்காரன், என்னடா டோமனாரி ஒரே சோகமா இருக்க? ஒண்ணு இல்லப்பா, ஆசையும் அவங்க வந்துட்டு, ஏன்பா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றியா? இன்னொரு டீ கப் பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம். இதை பார்த்த நம்ம காசு ஆகும். ஏமா இப்பதான் டீ பார்ட்டிக்கு வந்தாங்க எல்லாரும், அதுக்குள்ளேயே திரும்ப கூட்டம். அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கும் டைம்லாம் வேணும்ல, ஃப்ரீயா இருந்தா தானே அவங்களால வர முடியும். ஆமால, அதை யோசிக்க மறந்துட்டேன். ஆமா, இன்னைக்கு கோனகா இங்க வரலையா? எப்பவுமே அசோசியலா நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு காசியா சொல்ல, என்ன சொல்ற காசியா? வழக்கமான ஆமா, கோனகாவை பொறுத்த வரைக்கும் சில முறை அவருடைய ஃபேமிலி பிசினஸ் பாத்துக்கணுன்றதுக்காக அவ ஹெல்ப் பண்றதுக்காக இந்த மாதிரியான லீவ்ஸ் எல்லாம் எடுத்துப்பான். ரொம்ப பிஸியான பொண்ணு தான் அவன். இந்த மாதிரியான காரணத்தை சொல்லி தான் இதெல்லாமே மறைக்கிறாங்களா? இதனால இங்க இருக்கிற யாருக்கும் வந்து அவ மேல எந்த விதமான கவலையும் இருக்காது. இந்த மாதிரியான போய் சொல்லிட்டான், நான் ஏதாச்சும் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே வச்சுக்கின்னு லஞ்சை கூட தனியா தான் சாப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு கோனகாவை பார்க்கலான்னு வரேன். சுசுனேவும், என்னடா வந்துட்டியா? அது விடுங்க, அவங்க இப்போ நல்லா தானே இருக்காங்க. அவங்க இன்னும் ரெஸ்ட் எடுத்து தான் இருக்காங்க. மேபி இன்னும் 2-3 நாள்லயே அவங்க குணமாயிட்டு திரும்பவும் மண்டேல இருந்து வந்துருவாங்க ஸ்கூலுக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு, ஏன் காகேன் வந்து இங்க வரல? கோனகாவுடைய அப்பா என்ன ஆச்சு? அவரு காகேன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மெயினான ரெசிடென்ட்ல அவருக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன இதுக்கு கூட டைம் அவங்களால ஒதுக்க முடியாது அவளை பாத்துக்கிறதுக்கு? அதுக்கான ரீசன் என்னன்னா, காகேன் மாஸ்டர் தான் இந்த கோனகா குரூப் உடைய ஹெட்.
இருக்கு, அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்போ கோனஹாவுடைய அம்மா அது வருத்தமான விஷயம், அவங்க உயிரோட இல்ல. இதை கேட்டு ஹீரோ ஃபீல் ஆயிடுவான். எனக்கு புரியுது எப்படி இருக்கும் இந்த வழின்றது, இயற்கையாவே என்னால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்போ கேர் டேக்கரா நான் தான் ஒரு ஃபேமிலியா அவளை பாத்துக்கணும். அப்புறம் பார்த்தா ஹீரோ மும்மரமா சுதுனே செஞ்சே இங்க பாருங்க, எனக்கு இன்னைக்கே வந்து எல்லா விதமான லெசன்ஸையும் சொல்லி கொடுங்க, நான் முடிஞ்சளவுக்கு நீங்க நிறைய கத்துக்கணும், அப்பதான் நான் இன்னும் அவங்களுக்கு நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருப்பேன். சரி ஓகே. அப்புறம் பார்த்தா அவங்க சொல்லி கொடுக்க ஹீரோ முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிக்கிறாங்க. அவளை எப்படியாச்சும் நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக. சோ இன்னைக்கு ஹீரோ பர்ஃபெக்டா பண்ணதுல அவளே பாராட்டுறா. சோ ஹீரோ கோனகாவை பார்க்க வர, இட்ஸ் ஓகே என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் எழுப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் சும்மா அப்படியே படுத்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே, நீ என் கூடயே இங்கே இருக்க, எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கவலைப்படாதீங்க, நான் தான் உங்க கேர் டேக்கர்ல, நான் உங்களை எப்பவுமே நல்லபடியா பாத்துப்பேன். அப்புறம் உங்களுக்கு எதுனா வேணும்னா சொல்லுங்க, நான் கூட இருந்து எல்லாத்தையுமே பண்ணி தரேன். ஓகே, என் கையை மட்டும் பிடிச்சிக்கிறியா, இது ஈஸியான வேலை, நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவ கூட அப்படியே வந்து அந்த இடத்துல உட்காந்துப்பான். அதுவும் அவ கையை பிடிச்சிக்கினே அப்படியே உட்காந்துப்பான். அவளுமே பார்த்தா அந்த இடத்துல தூங்கிடுவான். ஹீரோ தூங்கிட்டாலேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டு ஃபீவர் செக் பண்ணலாம் சொல்லிட்டு தொடர்றதுக்கு வருவான். அப்ப தொட்டு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தாவன் அப்பான்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்பதான் ஹீரோ ஞாபகம் வருது, உண்மைதான், என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருந்தா தான் கண்டிப்பா அது நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கேர் டேக்கரா மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பரா நான் இப்ப பாத்துட்டு இருக்கவங்கள, ஏன்னா எனக்கு அந்த ஃபீலிங் நல்லாவே தெரியும். ஹீரோவுமே பார்த்தா அப்படிதான் வாழ்ந்திருப்பான். அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுங்கன்றது நீங்க இதுக்கு முன்னாடி எபிசோட்லயே பார்த்திருப்பீங்க. சோ இதெல்லாம் வந்து கொடுமையான விஷயங்க. அப்பா அம்மா இருந்தும் அவங்க பசங்களை கண்டுக்காம அவங்களாவே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இருக்கிறது, அந்த ஏக்கம்லாம் ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. அந்த நிலைமையில ஹீரோ இவ்வளவு லெவலுக்கு வந்திருக்கான். சுதனே அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த உடனே சரி நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, இவங்க தூங்கிட்டாங்க, அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண தான் வந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பலாம் பார்க்க, ஆனா அவ கையை விட மாட்டா. அப்போ வேற வழி இல்ல, நான் இதே இடத்துல தான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் இந்த விஷயத்த. எதுக்காக எங்க காகேன் மாஸ்டர் வந்து உன்ன ஒரு கேர் டேக்கரா நம்மளுடைய மேடம்க்கு வச்சிருக்காங்கன்றது உனக்கு தெரியுமா? ஏன்னா அவங்களுடைய வேலைகளை அவங்களாலேயே பாத்துக்க முடியாது. சோ இதோடைய முடிவுல அவங்க நல்லா வளர்ந்த பிறகு என்ன அங்க நடக்கும்ன்றது உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். அவங்க நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா இப்ப நான் பண்ணக்கூடிய விஷயத்தினால கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்களுக்கான ஒரு நல்ல ஃபேமிலி பார்ட்னரை அவங்க சுயமா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். சோ அவங்க ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல அது ஜஸ்ட் வெறும் செகண்டரியான கோல் மட்டும்தான். அதை விட கிரேட்டான ஒரு ரீசன் இருக்கு. கோனஹா ஃபேமிலியோடைய சன்னின் லா இங்க இருக்காரு. சன்லின் லான்னா ஒண்ணு இல்ல, தத்தெடுத்த பையன் மாதிரி கூட சொல்லலாம். சோ இதை கேட்ட சிசுனே அவர் தான் காகேன் மாஸ்டருடைய பையன், நம்ம மேடத்துடைய ஓல்டர் பிரதர் கோனஹா டகுமா. அவரு இவருக்கு பெரிய அண்ணன் இருக்கான். ஆனா இந்த இடத்துல இல்ல, அவர் டிஃபரெண்டான இன்னொரு எஸ்டேட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே வந்து அவருடைய தங்கச்சி எல்லாம் பாக்குறது ரொம்ப ரேரான விஷயம் தான். நார்மலாவே டக்குமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலிக்கான எல்லா விதமான பொறுப்புகளையும் ஃபியூச்சர்ல பார்க்க போறதா அவரு அங்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆனா நம்ம காகேன் மாஸ்டர் வந்து கோனஹா குரூப் உடைய ஒரு ஒர்த்தியான லீடர் ஆக்கிறதுக்கான தகுதி இவருக்கு இல்லன்றது காகேன் மாஸ்டருக்கு நல்லா தெரியும். அதனால அவருக்கு இதுல விருப்பம் இல்ல. அதனாலதான் காகேன் மாஸ்டருடைய அந்த கோனஹா ஃபேமிலியோட டியூட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மேடம் லீடர்ஷிப் அவங்க ஷேர் பண்ணி அந்த டியூட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சு இப்போ ஒன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே இருக்கிறது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மட்டும் இல்ல, சோசியல் ஸ்கில்ஸும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களுடைய திறமைகள் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனியை சேர்ந்தவங்களும் வியந்து பார்க்குற லெவலுக்கு தான் இருக்கும். அதனால நிறைய பொறுப்புகளும் அவங்களுக்கு அங்கே இருக்குல்ல. ஸோ இதனால ஒரு பொண்ணா அவங்களால எவ்வளவுதான் சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளிப்பாங்க அவங்க டவுட்டியை பார்த்துட்டு. ஆனா சில பேருக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காதவங்க இருப்பாங்களே, அதனால இவங்களுக்கு சில பல தொல்லைகள் எப்பவுமே இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரியான மன அழுத்தத்தினால தான் இவங்களுக்கு இப்படியாப்பட்ட உடம்பு சரியில்லாம போதும். சுச்சுவேஷன் என்னன்றது உனக்கு இப்போ புரியும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நீ நல்லபடியா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். கண்டிப்பா நான் பார்த்துப்பேன் சுசனே செப்பாய். நான் இது மட்டும் தான் பண்ணுமா, வேற விதத்துல எதுவும் உதவி பண்ண முடியாது உங்களுக்கு சைட்ல இருந்து என்ன மாதிரி கேட்கிறேன். அதான் இன்னைக்கு சொன்னீங்களே என்னுடைய இடம் என்னவோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து நடந்துக்கணும். நான் சொன்னது சரியா தான் சொன்னேன். உன்னுடைய கேரக்டர் பொறுப்பு நீ சரியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தினாலே போதும், அவங்க எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட ஹீரோ கண்டிப்பா என் பெஸ்ட் கொடுத்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் மண்டே வந்து திரும்பி ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா ஹீரோ அவளை நல்லபடியா பார்த்துக்கிறான், கொஞ்சம் அக்கறையாவே நிறைய விதத்துல கவனிச்சுக்கிறான். சாபம் உன பக்கம் ஹீரோ கிட்ட லஞ்ச் சாப்பிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து வெஜிடபிள் சாப்பிடாம அவ இருக்கேன். ஹீரோவும் உங்களுக்கு உடம்பு தெரியலாம அடிக்கடிக்கு போறதுனால இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும், ஒழுங்கா சாப்பிடுங்க, அவ விருப்பல சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போகுது. சுசனே ஹீரோ கிட்ட ஒரு நாள் இன்னொரு ஜாபியும் கொடுத்துருக்கான். அது என்னன்னு பார்த்தா தினமும் காலையில வந்து ஹீரோ தான் போயிட்டு அவளை எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடியாக வைக்கணும். வாங்க கோனஹா கிளம்பலாம், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3 மணி நேரம் தூங்கிக்கிறேன்டா, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பும். என்னால ஏத்துக்க முடியாது, நான் தூங்க போறேன், என்னால ஏத்துக்க முடியாது சொல்லிட்டு ஹீரோ அவளை போட்டு உலுக்கி எழுப்புறான். அப்புறம் கேஞ்ச பிறகு தான் தெரியுது, இட்ஸுக்கு நீ வந்திருக்க இப்போ, அப்பனா பரவாயில்லன்ற மாதிரி டக்குன்னு அப்படியே படுத்துருவா, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. அப்புறம் பார்த்தா ஹீரோ அவளை தூக்கி விட்டுட்டேன். குட் மார்னிங் இட்ஸுக்கு, வாங்க கிளம்பலாம், ரெடி ஆயிட்டு வாங்க, நீ என்ன வந்து ரெடி பண்ண, என்ன சொல்றீங்க, நீ ஏன் உதவி பண்ணு சொல்லிட்டு துணி கேட்டு சொல்றான். ஏங்க இந்த வேலையில நான் பார்க்க கூடாதுங்க, டைம் ஆகுதுப்பா, வந்து பண்ற மாதிரி அவ ஆட்டம் காமிக்கிற ஹீரோ கிட்ட. ஹீரோ வேற வழி இல்லாம அந்த வேலையை நுணுக்கமா பொறுமையா பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா சுசுனே அங்க கரெக்ட் டைமிங் வந்துட்டு, நான் இட்ஸுக்கு உள்ளதான் இருக்கியா, ஆமாங்க உங்ககிட்ட நேத்தே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், தினமும் காலையில நீங்க அவளை எழுப்பும் போது கண்டிப்பா நம்மளுடைய மேடம் வந்து உங்ககிட்ட துணி மாத்ததுக்காக உதவி கேட்பாங்க. சோ அதனால அந்த உதவி நீ பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுக்கு பதிலாக நீ கோக்கமாக்க வேற ஏதாச்சும் வேலையை பார்த்தீங்கன்னா சோத்துல விஷத்தை வச்சிருவோம் பாத்துக்கோ. கண்டிப்பா நான் இதை வந்து நுணுக்கமான வேலையா பண்றேன், அப்புறம் கொண்டோன்னு என்ன எமலோத்துக்கு தான் அனுப்புவீங்க. கண்டிப்பா உஷாரா பண்றேங்க, நீ உஷாரா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உனக்கே முன்னாடியே தெரியும் நீ பண்ண வேலைக்காக நான் என்னென்னலாம் சொன்னேன்.
பண்ணலன்றது மறந்துட மாட்டியே. ஏன்னா நீ பண்ண விஷயத்தினால ஓ மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆஹா, உண்மையை போட்டு உடச்சி நம்ம மனசை தான் நோக்கடிக்கிறாங்க இவங்க. அப்புறம் ஹீரோ கிளாஸுக்கு வந்தா அங்க வந்து காசுயா ஹீரோ கிட்ட இப்ப வரக்கூடிய மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி போன வருஷத்துல எழுதப்பட்ட அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறான். சோ அந்த கொஸ்டின் பேப்பர் படி இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஹீரோக்கு இது நல்ல விஷயமா தெரிஞ்சாலும் அவனுக்கு இந்த மேக்ஸே சுத்தமா வராது. அவன் முழிச்சிட்டு இருக்கான் என்னடா பண்றதுன்னு. அப்புறமா ஹீரோ லஞ்ச் டைம்ல வந்து இந்த பிரச்சனையை அவகிட்ட சொல்லுவான். எனக்கு மேக்ஸே சுத்தமா வராதுங்க, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. மிட்டம் டெஸ்ட் அவ்வளவு முக்கியமானதான் தம்பி. நீ மட்டும் வந்து அந்த எக்ஸாம்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆயிட்டினா கண்டிப்பா உன்னை கேர் டேக்கர்ன்ற பதவியில இருந்து தூக்கிடுவேன். இப்படி எல்லாம் பயமுறுத்தாதீங்க மேடம். சரி, நீ ஆசைப்பட்ட நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். ஏன்னா இந்த வருஷத்துடைய பெஸ்டான ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் நான் தானே இங்க. அப்படியா? அப்புறம் ஹீரோ தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ஆஷி அண்ட் காசுயா கிட்ட வந்து கேட்கறான். மிட்டம் டெஸ்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கிறதுனால நீங்க தான் கொஞ்சம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கன்ற மாதிரி. நீங்க வரக்கூடிய மிட்டம் டெஸ்ட்டுக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலான அரேஞ்ச்மெண்ட், ஸ்பெஷலான ஸ்டடிஸ் எதனா பண்ணுவீங்களா எக்ஸ்ட்ராவா? ஆஷியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டைமை கொஞ்சம் அதிகமா ஒதுக்கிடுவேன், அவ்வளவுதான் படிக்கிறதுக்காக. காசியாவும் அதே தான் சொல்றான், நான் டைமை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பயன்படுத்துவேன், அவ்வளவுதான். அப்போ பார்த்தா நம்ம ஆஷி வந்து உன்னுடைய பழைய ஸ்கூல்ல நீ எப்படி பண்ணுவேன்? ஆக்சுவலி நான் எப்படி பண்ணுவேன்னா நைட் டைம்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து படிப்பேன்ப்பா. குரூப் ஸ்டடிஸ் தான் பண்ணுவேன். குரூப் ஸ்டடிஸா அப்படின்னு அவங்களுக்கு புதுசா இருக்கு. ஏன்னா அவங்க பணக்காரங்கல்ல. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஒரு கிளாஸ்ல நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரு குரூப்பா ஸ்டடிஸ் மேற்கொள்ளலாம். அது நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இன்னொரு பக்கம் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் சரி, நம்மளுடைய பிரெயினுக்கு நம்ம படிச்ச எல்லா விஷயமும் நல்லா போயிடும். இது கேட்கவே நல்லா இருக்கேடா, அப்போ நம்ம ஸ்டடி குரூப்பை இங்கே ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு ஆஷி சொல்றான். ஸோ அப்போ நம்ம காசியாவும் பேசாம எதுக்கு நம்ம டீ பார்ட்டிலேயே அதை அரேஞ்ச் பண்ணி மொத்தமா ஸ்டடிஸ் அங்கேயே பண்ணக்கூடாது. இதுவும் நல்லா இருக்கு. ஹீரோ கேட்காமையே எல்லா முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டீ பார்ட்டி வச்ச இடத்துல இப்போ ஸ்டடி குரூப்பா மாத்திட்டாங்க. அங்க பார்த்தா நம்ம ஆளுங்க திரும்ப வந்துட்டாங்க. காசியாவும் ஏன்டா இந்த முறை வந்து இந்த வருஷத்துடைய டாப்பான 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதனால நமக்கு பெரிய பெனிஃபிட் தான். இதுல நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இவங்க இருந்தா நம்பர் 1 கோனசா சொல்ற சரி, நம்பர் 2 யாருப்பா? ஏடா அது நான் தான்றது தெரியாம பேசுற பாத்தியா? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க. ஆஷியோட கிரேட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே எடுப்பான். ஆனா அவ திரும்பி நம்ம மியாகோஜிமாவை கேட்கறான், நீ எந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லா படிப்பேன்? ஏன்பா எனக்கு ஜிம்மையும் ஹிஸ்டரியை தவிர வேற எதுவும் தெரியாது. ஹீரோ ஹிஸ்டரியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆனா அவ ஒன்னொரு பக்கம் என் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரியர் மைண்ட் செட்ல இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே வந்து நிறைய ஹிஸ்டரியை படிச்சு அது மேல ஆர்வம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான். ஆனா மற்ற சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் அதிகமா ஃபெயில் ஆவேன். இதை கேட்டு ஆஷி ரொம்ப வருத்தமாவா. கவலைப்படாதீங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்றேன். கேட்டது என் தப்பு தான். இல்ல பரவாயில்ல. அப்புறம் இட்சுகி உனக்கு எப்பறம் இந்த மாதிரியான ஐடியாலாம் வந்துச்சு குரூப் ஸ்டடிஸ் பண்ணணும்னு? குரூப்பா படிச்சா கண்டிப்பா செட் ஆகாதுரா. ஏமா இப்படி சொல்ற? அதுக்கான ரீசன் ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா தனிப்பட்ட முறையில நல்லாவே சொல்லி தர முடியும். அதனால பேசாம நம்ம எதுக்கு இங்க நல்லா சொல்லிக்கிற ஒருத்தரும் ஆவரேஜா இருக்கிற ஒருத்தரையும் என்ன சொன்னா நல்லா சொல்லிக் கொடுக்குறவரு நல்லா மார்க் எடுக்காத அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து நல்ல உதவி பண்ணலாமே மார்க் எடுக்க அவங்களுக்கு. எங்க நானு கோனகா அப்புறம் ஆஷி இவங்க எல்லாருமே வந்து டியூட்டர்ஸா இருக்கும். இதுக்கு கோனகாவும் ஒத்துக்குறான். டோமனாரி நீ என்ன சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்? அது நான் மேக்ஸ்ல தான். அப்பன்னு பார்த்து கோனகா அப்போ மேக்ஸ் நான் சொல்லி தரேன்ற மாதிரி வர. ஆனா பக்கத்துல இருந்தாவ நான் உனக்கு சொல்லி தரேன்டா, மேக்ஸ் நான் சூப்பரா போடுவேன். அப்படியே கோனகா ஒரு மாதிரி ஆயிடும், நம்ம எடுத்து பிடிச்சிட்டாலே. சோ இன்னொரு பக்கம் பார்த்தா ஆஷி நம்ம மியாகோஜிமாவுக்கு சொல்லி தரேன்னு சொல்றான். நம்ம கோனகா கிட்ட காசியா வந்து கேட்கறான், நீங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு. கண்டிப்பா சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய காலை போட்டு நசுக்கிட்டு இருப்பா. ஏமா இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு கோவப்பட்டு காலை நசுக்கிட்டு இருக்காது. நேற்று வரைக்கும் என் மேல ரொம்ப பாசமா இருந்துட்டு இன்னைக்கு பெரிய லெவலில் வன்மத்தை கக்குறாங்க. ஹீரோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்புறம் ரொம்ப நேரமா படிச்சிருக்காங்க. டென்னோஜி ஹீரோக்கு நல்லாவே சொல்லி தரான். ஆனா என்ன சொல்லி கொடுத்தாலும் பாவம் நம்ம மியாக்கிக்கு தான் அது செட் ஆகல. ரொம்ப நேரம் படிச்சது அவளை தலை வலிக்கிறதுனால டென்னோஜியும் கொஞ்சம் பிரேக் எடுத்துப்போன்னு சொல்ல ஹீரோ வெளியே இருக்கும் போது டோமனாரி வாங்க டென்னோஜி உங்ககிட்ட சில விஷயத்த கேட்கணும். உண்மையிலேயே வந்து உன்னுடைய ஃபேமிலி வந்து மீடியா சைஸான பிசினஸ் பண்றாங்களா? என்ன இவங்க பல விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உனக்கு டேபிள் மேனஸ் தெரியல? ஆமா உண்மைதான், எனக்கு பெரிய லெவலில் தெரியலங்க, மன்னிச்சிருங்க. இல்ல இப்போ முன்னத்தை விட இம்ப்ரூவ் ஆயிட்டேன். ஆனா நான் கொடுத்த சின்ன ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன்லயே நீ இந்த அளவுக்கு வந்து டேபிள் மேனஸ் நல்லாவே கத்துக்கிட்டு இருக்க. எப்படி இதுல இருந்து தெரியுது நீ ஒண்ணு ரொம்ப கடினமா கத்துக்கிட்டு அதை வெளிப்படுத்துறேன். அப்போ உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருக்கா? என்ன நம்பலையா? நீங்க உமால நம்பிக்கை இல்லாமலாம் இல்லடா. இருந்தாலும் உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி நான் இன்னும் ஃபுல்லா செக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது கொஞ்சம் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், பர்சனல் விஷயத்துல தலையிறேன்னு. ஆனா உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் விடு. சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தவ அப்படியே மொழிப்பிட்டு இருப்பான். அப்புறம் அவங்க திரும்ப வந்த பிறகு அங்க ஒரு கலகலப்பான விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஆஷியும் கோனகாவுடைய ஃபேமிலியில வந்து ஒரு பார்ட்டியை வச்சு எப்படிலாம் நடக்கும்ன்றத பத்தி தான் பேசணும். ஆமா அவங்க ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துலயும் ஸ்பிரிங் சீசன்ல அப்படியேப்பட்ட சோஷியல் கேதரிங் பார்ட்டி நடத்துவாங்க. சோஷியல் கேதரிங்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரியல. கேட்கவே நல்லா இருக்கு. டென்னோஜி நீங்களும் போய் கலந்துப்பீங்களா? அதுல இல்ல என்னுடைய அப்பா மட்டும் சில முறை போய் கலந்துட்டு இருக்காரு. எனக்கும் கோனகாவுடைய ஃபேமிலிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு நாங்க போக மாட்டோம். மியாகோஜிமா நீ ஏதாச்சும் இந்த மாதிரி பார்ட்டில போய் கலந்துட்டு இருக்கியா? இல்ல நான் ஒன்னும் பார்ட்டில போய் கலந்துருல மாதிரியான ஆள் கிடையாது. அதே மாதிரி யாரும் எங்களை இன்வைட் எல்லாம் பண்ண மாட்டாங்க பெருசா. சோ அதுக்கப்புறம் பார்த்து ஆஷியும் கோனகாவுடைய ஃபேமிலிக்கு எல்லாம் போனோம், எப்படி அப்படி ட்ரெஸ் போட்டு போனோம்லாம் எனக்கு ரொம்ப நிறைய எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப இதை கேட்ட கோனகா உடனே வந்து ஆஷி உனக்கு விருப்பம் இருந்தா நான் உனக்கு இன்விடேஷன் அனுப்புறேன், நீ வரியா? கண்டிப்பா அனுப்புறேன், காசியா கூட வரட்டும். எதை கேட்டாம ஷாக் ஆயிடுவான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு ஹீரோ அவகிட்ட கேட்பான், என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு இது தேவையில்லாத கதை, போ ரொம்ப ஓவரா பண்றல, நான் என் ஃப்ரெண்ட்ஸை தான் இன்வைட் பண்றேன். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டென்னோஜியும் அப்போ கோனகா நானும் வரதுல உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, இந்த முறை அந்த ஈவெண்ட்ல நானும் கலந்துக்கலாம்ல, ஒரு ஃப்ரெண்டா வரனே என்னுடைய ஃபேமிலி சார்பா இல்லாம. ஓகே. சோ டென்னோஜி ஹீரோவை பார்த்து நீயும் வந்தா என்னடா? ஆமா பெரிய ஈவெண்ட், சரி வரேன். சோ மியாகோஜிமா கூட கேட்கறாங்க வர சொல்லி, அவளும் வரேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த மிட்டம் எக்ஸாம் வருது. ஹீரோ மத்தவங்க எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹீரோ
ஹீரோ முடிஞ்சளவுக்கு சொல்லி கொடுத்து வச்சு நல்லா தான் பண்ணிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்த ஹீரோ வீட்டில் படிச்சுட்டு இருக்கும் போது அங்கேயே தான் பார்த்து இவ்வளவு படுத்துட்டு இருப்பான். பணக ஏஞ்சி என்னடா என்னமாடா படிக்கிறேன், என்ன பண்றது, டெஸ்ட் நடந்துட்டு இருக்குல்ல, சரி ஓகே சரி ரொம்ப நேரமா படிச்சுட்டு இருக்கேன், வரீங்களா, நம்ம கொஞ்ச நேரம் நடந்துக்கினே பேசுவோம், என்ன சொல்றேன், இந்த மேன்ஷன் நான் பெருசா சுத்தி பார்க்கல, நீங்க வந்து எனக்கு சுத்தி காமிங்க அப்படின்னு அவளை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுன்றதுக்காக ஹீரோ அந்த மேன்ஷனை சுத்தி பார்க்க கூட்டு போறான். கூட்டு போன பிறகு பார்த்தா மெயினான ஒரு எக்ஸிட் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. இதை தாண்டி போனா எனக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க சொல்லிட்டு ஹீரோ வெளியே கூட்டு போயிட்டு அவளுக்கு திடீர்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான். என்ன திடீர்னு இதெல்லாம் பண்ற, சுசனையை கிட்ட நீங்க சொல்லாதீங்க, அப்புறம் என்னதான் அடிப்பாங்க, அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பாருங்க, எனக்கு கொஞ்ச நேரம் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி என் கூட வாக் பண்ணுங்க, அப்பதான் கொஞ்சம் மனசுக்குள்ள இருக்க எல்லா விதமான அழுத்தமும் குறையும். நான் ஓகே தான்டா, ஆனா போன முறையே நீங்க கொலாப்ஸ் ஆனதை பார்த்துட்டேன், அதனாலதான் இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு பாக்குறேன். ஸோ ஹீரோ இதெல்லாமே அவளுக்காக தான் பண்றான். அதை புரிஞ்சுக்கினாவே இட்ஸ்க்கு நீ என் கூட இருந்தாலே போதும்டா, நான் எப்பவுமே நான் ரொம்ப நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை பார்த்தா உருக விட்டா. சரி 3 செகண்ட் ரோல பயன்படுத்தி எடுத்துக்கிறேன், இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்க 2 பேரும் உள்ள போக பார்த்தா சுசனாவே இந்த விஷயத்தை பாத்துறா. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் கண்டிப்பா பார்க்கணும்னு விரும்புறேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கப்பா. சரிங்க, அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.